எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் இந்தியன் கோஸ்ட் கார்டிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது நேவிக் ஜென்ரல் டியூட்டி அண்ட் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு. ஸோ இயர்லி 2 டைம்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னிலிருந்து அப்ளிகேஷன் ஓப்பன், அதாவது February 11லேருந்து February 25 வரையும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின ப்ராசஸ் அண்ட் கம்ப்ளீட் எஜுகேஷன், அதாவது நம்ம அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணலாமா இல்லை டிபிக்கு அப்ளை பண்ணலாமா, அதோடைய ஜாப் நேச்சர்லாம் எப்படி இருக்கும், அதேமாரி வேக்கன்சி என்ன, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை தவிர்த்து இந்த ஃபோர்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி ஸோ அதிலே மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இதில் எனக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஓகேங்களா. ஸோ அதனால் அதில் எப்படியெல்லாம் அந்த கொஷின்ஸ் வரும், அதுக்கு நம்ம எப்படி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கைட்னஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து 12th குவாலிஃபிகேஷன், அதாவது நேவிக் ஜென்ரல் டியூட்டி அண்ட் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்னு 2 போஸ்ட் வரும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வந்திருக்கு. நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது தான். இதே டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது தான். இந்த 2 போஸ்ட்டில் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நான் பின்னாடி நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் ஜிடிக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 10th பாஸ் பண்ணியிருந்தால் டிபிக்கு அப்ளை பண்ணலாம். அந்த 2 போஸ்ட்டில் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதாவது 1 செப்டம்பர் 2003 31 ஆகஸ்ட் 2007 பிறந்திருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது 27 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷம் வந்து ஓபிசிக்கு கொடுக்குறாங்க, அதாவது 25 வயசு வரையும் நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேவிக் ஜிடிக்கு டோட்டலாக 260+ வேக்கன்சி வந்திருக்கு. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் இயர்லி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும், 2 டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஒரு நோட்டிஃபிகேஷனும் கிட்டத்தட்ட டிபி அண்ட் ஜிடிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் டிபிக்கு வேகன்சியே வராமல் போயிடும், ஜிடிக்கு மட்டும் வரும். அதே மாதிரி யான்ட்ரிக்கும் வரும், ஓகேங்களா. இந்த வாட்டி டிபி அதே மாதிரி ஜிடி இந்த 2 வேக்கன்சிக்கு மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து 260 வேக்கன்சி. இதுக்கு முன்னாடி வர நோட்டிஃபிகேஷன் எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே ஒரு 300 வேக்கன்சி வரும். ஆனால் நம்ம சவுத் ஜோனில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பசங்க வந்து நிறைய பேர் ஆர்மியான நேவியான எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. சேம் வைஸ் வந்து சிலபஸ் வந்து என்சிஆர்டி சிலபஸ் தான். பட் பேசிக் லெவலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாவே இதுக்கு கிளியர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம சவுத் ஜோனுக்கு என்ன வேக்கன்சி அப்படின்றத நம்ம பார்க்கணும். 54 வேக்கன்சி. சவுத் ஜோன்னா என்ன ப்ரோ, அந்த சவுத் ஜோனில் என்னென்ன ஸ்டேட் வரும் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சவுத் ஜோனில் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸ், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு சேர்ந்து தான் அந்த 54 வேக்கன்சிஸ், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எப்போ எந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஸோ இந்த வேக்கன்சியை பார்த்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நம்மளோட திறமை அண்ட் அதே மாதிரி நமக்கு அதுக்கு எப்படி எஃபோர்ட் போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நமக்கு தேவை நம்ம வேலைக்கு போகணும், நம்மளோட ஒரு வேக்கன்சி எடுக்கணும். அதுக்கு நம்ம மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இதே நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாக 40 வேக்கன்சி வந்திருக்கு. அதில் சவுத் ஜோனுக்கு 9 வேக்கன்சி தான் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எதில் ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்றத விட, அதாவது உங்களுக்கு டிபியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே எக்ஸாம் தான். அதே ஜிடியில் வந்து 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கான பாசிங் மார்க் என்ன அப்படின்றது எல்லாமே ஸோ இதில் நான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும் போதே எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சுன்னா உங்களோட அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும். இதுக்கான எக்ஸாம் டேட் எல்லாமே ஷெட்யூல்டாக இருக்கும். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்ம வந்து ட்ரைனிங்கே போயிடும், ஓகேங்களா. இதுக்கான ஸ்டேஜ் 1 அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் என்ன
கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்றத பேட்டர்ன் என்னன்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு ஒரு எக்ஸாம் தான். அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பாசிங் மார்க் அப்படின்னா 30 மார்க் எடுத்தால் ஓபிசி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க. 27 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருவீங்க. இதே நேவிக் ஜிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1 அண்டு செக்ஷன் 2ன்னு 2 எக்ஸாம் இருக்கும். இந்த 2 எக்ஸாம்லேயும் செக்ஷன் 1ல் 30 மார்க்கும் செக்ஷன் 2ல் வந்து 20 மார்க்கும் சேர்ந்து 50 மார்க் ஓபிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூஆர் ஓபிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா செக்ஷன் அதாவது ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. ஸோ இது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 44 மார்க் 2 ஸ்டேஜ்லேயும் 2 செக்ஷனில் சேர்ந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா நான் அதுக்கான வீடியோ கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். செக்ஷன் 1ல் என்ன ப்ரோ மார்க், அதாவது டிபிக்குனா செக்ஷன் 1 மட்டும்தான். இதே ஜிடி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா செக்ஷன் 1 எழுதணும், செக்ஷன் 2 எழுதணும். ஓகேங்களா? செக்ஷன் 1ல் என்ன பேட்டர்ன், என்ன சிலபஸ் அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸில் 20 கொஷின்ஸ் வரும், சயின்ஸில் 10 கொஷின்ஸ், இங்கிலீஷில் 15 கொஷின்ஸ், ரீசனிங்கில் 10 கொஷின், ஜிகேயில் 5 கொஷின்ஸ். ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து 60 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 60 மார்க் 45 மினிட்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இந்த 60 கொஷினில் 30 கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு குவாலிஃபை ஆகிறீங்க. பட் ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களால் செலக்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. மேபி 50+ வந்து போக சான்சஸ் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு மாதிரி தான் வந்து கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டார்கெட் வந்து ஹையாக வைங்க, கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் ஆக முடியும். செக்ஷன் 2ல் வந்து மேக்ஸ் 25 கொஷின்ஸ், ஃபிசிக்ஸ் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 50 கொஷின்ஸ், 50 மார்க் வந்து எக்ஸாம் இருக்கும். 30 மினிட்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க. அதில் 20 கொஷின், இந்த 50 மார்க்கில் 20 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th சிலபஸில் தான் வரும். இந்த செக்ஷன் 2க்கு நீங்கள் ஜிடிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிபிக்கு எழுதக்கூடிய அந்த செக்ஷன் 1 எழுதுவீங்க. அது பேசிக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம இப்போ படிக்கக்கூடிய அந்த ஜிடி அண்ட் அதுக்கப்புறம் ஆர்மி இந்த சிலபஸில் தான் இருக்கும். மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே இது பேசிக்காக தான் இருக்கும். பட் இந்த செக்ஷன் 2ல் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். இந்த லாக்ரிதம் அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் மேக்ஸில் வரும். ஃபிசிக்ஸில் ப்ராப்ளமெட்டிக் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த செக்ஷன் 2ல் எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் தான் இருக்கும். ஃபிசிக்கலில் 1.6 கிலோமீட்டர் வந்து 7 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களால் 20 ஸ்குவாட் அப்ஸ் எடுக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அது 31 டிசம்பர் 2025 நடக்கும் அப்படின்றத டேட்டும் அவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இதெல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேரக்ட் வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து நீங்கள் அதாவது ஸ்டேஜ் 1 ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும் போதே ஒரு சில டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. அதில் அந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா சில மார்க் ஷீட் எல்லாமே வந்து சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றத இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆல் கேண்டிடேட் ஃபார் ஜிடி 12th மார்க் ஷீட். ஸோ எந்தெந்த மார்க் ஷீட் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. இதே வந்து 300 ரூபீஸ் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் சிட்டி அண்ட் இதுக்கான எக்ஸாம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இதோட ஃபைனல் வரையும் எப்போ நடக்கும் அப்படின்றத டென்டேட்டிவ் டேட் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேஜ் 1 ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணதும் உங்களோட எக்ஸாம் வந்து ஏப்ரல் 2025 நடக்கும். அதாவது ஏப்ரல் நடுவுலையோ இல்லைனா வந்து ஏப்ரல் கடைசியில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ஏப்ரல் செகண்ட் வீக்கில் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துடும். அதே ஸ்டேஜ் 2 வந்து ஜூன் 2025 உங்களுக்கு நடக்கும். ஸ்டேஜ் 3ல் வந்து செப்டம்பர் மிட் ஆர் எண்ட் இதில் வந்து நடக்கும். 7/2025 நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஷெடியூல் அண்ட் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான ஹைட்லாம் 157 சென்டிமீட்டர் தாங்க இருக்கும். ஸோ நேவியில் எல்லாமே வந்து ஹைட் கம்மி தான்.
நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு சும்மா வந்து ஒரு அந்த 2 மந்த் நல்ல எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வேறு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படியே நம்ம சேனல் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.